சில வாரங்களுக்கு முன்பு எக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய மலையாள திரைப்படத்தோட டீகோடிங் பார்த்துருந்தோம். அதில் நீங்கள் கமெண்ட்ஸில் நிறைய சொன்னது என்னென்னா, இந்த படத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோன்னா இவ்வளோலாம் எங்களுக்கு தெரியாது, இது ஒரு புது விஷயமா இருக்கே அப்படின்லாம் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு நல்ல வரவேற்பு. அந்த இயக்குனரான டிஞ்சித் அவர்களுடைய ப்ரீவியஸ் படமான கிஷ்கிந்த காண்டத்தை பாருங்கள் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. படத்தை பார்த்தாச்சு. எஸ், இந்த படமே நிறைய லேயர்ஸ், நிறைய அன்டோல்டு ஸ்டோரிஸ்னு டீகோட் பண்ணுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இந்த படத்துலையுமே இருக்குது. ஷட்டர் ஐலாண்ட் படத்தை நம்ம பார்க்கும்போது எப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதைக்குள்ளே போவோம், கிளைமேக்ஸில் அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆனவுடனே தான் இது எல்லாமே ஸ்டேஜ் ட்ராமாவா அப்படின்னு நமக்கு தெரிய வரும். படத்தை ரீவாட்ச் பண்ணும்போது இதெல்லாம் ட்ராமாக்குங்கிறதுக்கான க்ளூஸ் படத்திலே இருக்கே, இவ்வளோ கொடுத்துருக்காங்களே, நம்ம கவனிக்கலையே அப்படின்னு நமக்கு தோணும். அதே மாதிரியான பேட்டர்னில் இருக்கக்கூடிய படம் தான் இது. இந்த படமுமே நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் போவோம், கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு திரும்ப ரீவாட்ச் பண்ணும்போது தான் இதெல்லாம் ட்ராமாவில் இருக்குன்றதுக்கான க்ளூஸ்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ரெண்டு படத்துலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் சில ரகசியங்களை வச்சுருக்கோம். அந்த கிளைமேக்ஸில் அந்த ரகசியங்கள் வெளிப்படும். கிஷ்கிந்த காண்டமில் பார்த்தீங்கன்னா சில கேரக்டர்ஸ் சில ரகசியங்களை வெளிலவே சொல்லாது, ஆனால் அதுக்கான க்ளூஸ் படம் ஃபுல்லாகவே இருக்கும். நாம் அதை இன்றைக்கி டீகோட் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த படத்தில் ஒரு பிணம் புதைக்கப்பட்டிருக்கும். அது எங்கே புதைக்கப்பட்டிருக்குன்னே படத்தில் பேசவே மாட்டாங்க, ஆனால் அதுக்கான க்ளூஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சில விஷயங்கள் ஏற்கனவே இப்படி நடந்திருக்கு, இதுக்கப்புறம் சொல்லப்படாததால் இது இப்படி தான் நடந்திருக்கும் நாமளே புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பேட்டர்ன் மாதிரியும் இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் அனலைஸ் பண்ண கேரக்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள், சொல்லப்படாத கதைகள்னு பார்க்குறதுக்கு நிறையா இருக்குது. வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. வெல்கம் டு மூவி மேன். கிஷ்கிந்த காண்டம் பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அடர்ந்த வனம், அதில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. யாரோடையது அப்படின்னா எக்ஸ் மிலிட்டண்ட்டான அப்பு பிள்ளையோடைய வீடு. அப்பு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஞாபக மறதி, மெமரி லாஸ். நிறைய விஷயங்களை மறந்துடுவார். டெய்லி ரொட்டீன், அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை கூட மறந்துடுவார். ஒரு நோட்டில் எழுதி இன்றைக்கி இதை செய்யணும் அப்படின்றதான் ஞாபகம் வச்சுப்பார். அவர் வீட்டுக்கு வரக்கூடிய வழிகளை கூட மறந்துடுவார். யாராவது நபர்கள் கூட சில பேர் மறந்துடுவார். வீட்டில் ஃபோட்டோவாக அங்கங்கே மாட்டப்பட்டிருக்கும், அதை வச்சு அவங்கள ரீகால் பண்ணுவார். நிறைய குறிப்புகள் எடுத்து நான் என்ன செய்யணும், வர்றவங்க எப்படிப்பட்டவங்க, நிறைய விஷயங்களை எழுதி வீட்டில் நிறைய பொட்டிகளில் அதுக்குன்னு தனியாக அடுக்கி வச்சுருப்பார். இதனாலேயே தன் அறைக்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரிக்டாக இருப்பார். இந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் எதுக்கு அப்படின்னா, ஒரு இன்செக்யூரிட்டியில் தன்னோட மறதி வெளில யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துப்பார். அப்படி கடுமையாக நடந்துக்கிறார் அப்படிங்கிறதாலே அவருடைய பெரிய பையன் வெளிநாட்டுக்கே போயிடுவான், இவ்வளோ கடுமையாக இருக்கார் அப்படின்ட்டு. அவருடைய இரண்டாவது மகனான அஜயன் கூட தான் அவர் அந்த வீட்டில் இருக்கிறார். அஜயன் அந்த ஊர்லேயே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஒருவன். அவனுடைய மனைவி அவங்களுக்கு கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கும். அஜயனுடைய மகன் சாச்சு ஒரு ஹைப்பர் ஆக்டிவான கிட்டு துருன்னு இருக்கக்கூடிய ஒரு பையன். அவன் திடீர்னு ஒரு நாள் காணாம போயிடுறான், அவனுடைய 7 வயது இருக்கும்போது. இதற்கிடையில் கீமோதெரப்பி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அஜயனுடைய மனைவி ஒரு கட்டத்தில் இறந்தும் போயிடுறாங்க. இப்போ இந்த சாச்சு காணாம போய் 3 வருடங்கள் கழித்து இப்போ அஜயன் இரண்டாவது திருமணம் பண்ணுறான். அபர்ணாங்கிற பொண்ணை திருமணம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றான். அபர்ணா வீட்டுக்கு வந்த அதே நாளில் அப்பு பிள்ளையோட துப்பாக்கி காணா போகணுன்ற இன்வெஸ்டிகேஷனுக்காக போலீஸ் அங்கே வந்திருக்காங்க. அப்போ இயல்பாகவே நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம் இல்லையா, ஒரு துப்பாக்கி காணா போயிருக்கு, ஒரு பையன் காணா போயிருக்கான், ஒருத்தருக்கு மெமரி லாஸ் இருக்குன்னா இதை மூணுத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு வேளை ஏதாவது விபரீதம் நடந்திருக்குமோ நம்ம யோசிக்கிறோம்ல, அதே மாதிரியான பார்வையில் அபர்ணாவும் யோசிக்கிறான். அப்போ இது மூணுத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிற சந்தேகத்தோடு அவள் ஆராய ஆரம்பிக்கிறாள். உண்மையில் நடந்தது என்ன, துப்பாக்கி என்ன ஆனது, எப்படி மிஸ் ஆனது, அந்த பையன் உண்மையில் எங்கே காணா போனான், இல்லை என்ன ஆச்சு அவனுக்கு, இந்த மெமரி லாஸால் பாதிக்கப்பட்ட அஜயனோட அப்பா அவருக்கு நேர்ந்தது என்ன, அவர் என்ன செய்தார் அப்படின்னு இந்த முடிச்சுகளை அழிக்கக்கூடிய கதை தான் கிஷ்கிந்த காண்டம். இப்போ கிளைமேக்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க ஒழிச்சு வச்சிருக்கக்கூடிய ரகசியங்கள், அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன்ஸு, இதெல்லாம் இன்டர் கனெக்டடாக இருக்கிறதால இதை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் கிளைமேக்ஸை ஏன் அந்த இடத்துக்கு அரைவானாங்கிறது நமக்கு புரியும். அப்படிங்கிறதால ஒவ்வொரு கேரக்டரை பற்றி பார்க்கலாம். முக்கியமாக முதல் கேரக்டரான அபர்ணா. இவங்க ஒரு ஐடி வேலை செய்யக்கூடிய ஒரு பெண். அவங்களுக்கு ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும், நடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க அஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஊருக்கு வராங்க. அப்படி உள்ளே வரும்போதே இந்த படத்துடைய டைட்டில் கிஷ்கிந்த காண்டம் அப்படிங்கிறது என்ன, ராமரை கல்யாணம் பண்ணிக்கிற சீதை ஒரு காட்டுக்குள்ளே போகும்போது அது கிஷ்கிந்த காண்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நகரத்தில் இருக்கக்கூடிய அபர்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டு கணவன் அஜயோட இந்த காட்டுக்குள்ளே வர்றதா நம்ம இந்த கிஷ்கிந்த காண்டம் அப்படின்னு இந்த படத்தை புரிஞ்சிக்கலாம். ஏன்னா படம் முழுக்கவே அந்த ஊருக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது எல்லாமே அபர்ணாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம பார்க்குறதால அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய விஷயங்கள் ரிவீல் ஆகுது. அபர்ணாவுக்கு தன் மாமனாரான அப்பு பிள்ளை மீது சந்தேகம் வருது. அவரோட ஆக்டிவிட்டி மூலமாக எதையோ கொண்டு போய் அவர் எரிச்சிக்கிட்டே இருக்கார். ஒரு
பீரியாடிக்கலாக திரும்ப திரும்ப அது செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் ஒரு சைக்கிள் மாதிரி. என்ன தேடிக்கிறார் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து அவரோட அறையை போய் வந்து சோதித்து பார்க்குறான். அப்போ அவளுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைக்குது. ஒரு மாத்திரை, இந்த மாத்திரை எதுக்காகனா ஞாபக மருதிக்காக எடுத்துக்கிற மாத்திரை, அதை கண்டுபிடிக்கிறார். இதன் மூலமாக அப்பு பிள்ளைக்கு வந்து ஞாபக மருதி இருக்குது அப்படிங்கிறத அவள் தான் முதல்ல கண்டுபிடிக்கிறா. அவள் மூலமாக தான் நமக்கும் தெரிய வருது. ரெண்டாவதாக 2 bullets மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு பேப்பர் எழுதியிருக்கு. 2 bullets வந்து காணா போயிருக்கு அப்படிங்கிறதும் அவள் கண்டுபிடிக்கிறா. தொடர்ந்து தேடும்போது தான் பீரோலேயே ஒரு இடத்துல வந்து ஒரு துப்பாக்கியே மறைச்சி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறான். இது எல்லாத்தையும் கொண்டு போய் அஜய் முன்னாடி போடுறான். அஜய்கிட்ட வந்து உங்கள் அப்பாவுக்கு ஞாபக மருதி இருக்குது, துப்பாக்கி காணோம் நீங்கள் இதை வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கீங்க, இங்கே தான் இருக்குது, இப்போ சொல்லுங்கள் என்கிட்ட நீ என்ன எதுக்காக இதை மறைச்சிங்க, கண்டிப்பாக உனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும், இது இல்லாமல் வேறு எதுவும் என்கிட்ட மறைக்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்கிறா. இன்னும் கொஞ்சம் எமோஷனலாக போயிட்டு நானும் இந்த வீட்டு பொண்ணு தானே, இந்நேரம் சாச்சு உயிரோடு இருந்திருந்தால் நம்ம கூட எல்லாம் சேர்ந்து ஒன்றா தானே இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு எமோஷனலாக ஒரு ட்ரிகர் பண்ணி அஜய்க்கு ஒரு பெரிய ப்ரெஷர் கொடுத்து என்ன நடந்தது அப்படின்னு அவருடைய ஃபைண்டிங்ஸ் மூலமாக உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறா. இப்போ அஜய் வாய் திறக்கிறான். அஜயன் இந்த படத்தில் ரொம்ப அதிகமாக பேசாத, நிறைய விஷயங்களை தனக்குள்ளேயே போட்டு புதைச்சி வச்சுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக நம்ம வந்து பார்க்க முடியும். அவனுக்கு வந்து தன் மகனோடு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அவனுக்கு பிடிச்ச கேம் கூட எனக்கு என்னன்னு தெரியாது, இன்னும் கொஞ்சம் நேரம் அவன் கூட நான் இருந்திருக்கணுமோ அப்படின்னு ஒரு இடத்துல ஃபீல் பண்ணுறான். அது வந்து அவனுக்கு ஒரு கில்ட், குற்ற உணர்ச்சியை கொடுக்குது. தன் மனைவி கண் முன்னாடியே வந்து கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து இறந்து போகிறாங்க, அவனால் எதுவுமே செய்ய முடியல. தன் அப்பா அவருக்கு வந்து ஒரு மெமரி லாஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். அவர் வந்து ஊரில் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அவரையுமே ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஒரு கடமை அவனுக்கு இருக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக அவன் மறைச்சி வைக்கிறது என்னென்னா அவங்க அப்பாவோட மெமரி லாஸ் அவனுக்கு தெரியும், அவங்க அப்பா ஏன் கொண்டு போய் எரிக்கிறார் அப்படிங்கிறதும் தெரியும், அந்த கன்னுக்கு என்ன ஆனது, கன் அவர் தான் ஒழிச்சு வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரியும், தன் மகனுக்கு என்ன ஆனது அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரியும். இவ்வளோ விஷயங்களை தனக்குள்ளே அவன் மறைச்சி வச்சிருக்கிறான். அவனோட சூழ்நிலை இது எதையுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. தன் சொந்த பொண்டாட்டி புதுசாக வந்திருக்கக்கூடிய மனைவிகிட்ட கூட அவன் சொல்ல முடியல, ஏன்னா இதனால் தன் குடும்பம் சிதைந்து விடுமோ அப்படிங்கிற பயம் அவனுக்கு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கக்கூடிய ஒரு அழுத்தமான கதாபாத்திரமாக இந்த படம் முழுக்க இருக்கிறான். அஜயனோட கேரக்டரை பற்றி நம்ம படம் முழுக்க பார்த்தாலும் ஒரு வரியில் சொல்லணும்னா இந்த படத்துல ஒரு டயலாக் இருக்குது. அவனோட ஆஃபீஸில் சொல்லுவாங்க, இந்த காலத்து பசங்களுக்குலாம் கிளாரிட்டியே இல்லை அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்லுவான். அப்போ அஜயன் சொல்லுவான், எதை செய்யணுங்கிறத விட எதை செய்யக்கூடாது, எதை சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு அஜயன் சொல்லுவான். அதன் மூலமாக அஜயன் பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தை வெளில சொல்லக்கூடாது, எதை மறைக்கணும், தன் குடும்பத்தையே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்ச ஒரு ஆளாக அவன் இருக்கான் அப்படிங்கிறது அவனோட வசனம் மூலமாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம். காணாப்போன சாச்சுவை பற்றி படத்தில் சில குறிப்புகள் தான் இருக்கு. அவன் அப்புறம் நான் வந்து அந்த ஆர்கிவ்ஸில் எடுத்து பார்க்கும்போது பழைய வீடியோக்கெலாம் அவனை பற்றி காட்டும்போதே அவன் வந்து எவ்வளோ ஹைப்பர் ஆக்டிவான ஒரு பர்சனாக இருக்கிறான் அப்படிங்கிறதும், ஓட்டு மேலே போய் இருக்கிறான், மரத்து மேலே போய் ஏறிடுறான், பல்ட்டி அடிக்கிறான், தலைக்கு ஃப்ளிப்லாம் பண்ணுறான். இது மாதிரி அவனை வந்து அவனோட கேரக்டர் நமக்கு வந்து பிடிபடுது. அது மட்டும் இல்லாமல் வீடியோ கேம்ஸ் பப்ஜி மாதிரியான பேட்டில் ஃபீல்டு மாதிரியான கேம்ஸ்லாம் அவன் வந்து விளாட்றான் அப்படிங்கிறதும், பிறகு அவன் துப்பாக்கி எடுக்க போகிறான், அதை எடுத்தால் அதோட விபரீதம் என்னன்றதை கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நமக்கு நிறையா காட்டப்படும். முக்கியமாக அவன் நிறைய முறை இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளில போயிருக்கான், காணா போயிருக்கான் அப்படிங்கிறதும், திரும்ப ஒவ்வொரு முறை வரும்போதும் ஒவ்வொரு கதை சொல்லுவான். இப்போ கூட பாருங்கள், காணா போயிட்டா திரும்ப வந்து என்ன கதை சொல்லுவானோ அப்படின்னு கேட்க ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் அடிக்கடி இந்த மாதிரி விட்டு ஓடுறது வர்றதுங்கிற இயல்பில் இருக்கக்கூடிய ஒரு பையன் அப்படிங்கிறதும் படத்தில் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட துரு கேரக்டர் கொண்ட இந்த சிறுவன் காணா போயிட்டான் திடீர் அப்படின்னும் போது அவனுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸுமே நிறையா உருவாகுது. இந்த படத்தில் குரங்குகள் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுதுன்னே சொல்லலாம். கதையோட தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே கிஷ்கிந்த காண்டம் அப்படிங்கிறதால அஜயன் வந்து அபர்ணாவை உள்ளே கொண்டு வரும்போதே அந்த வனப்பகுதியில் சொல்லுவான், இங்கே வந்து சுக்ரீவனும் அனுமனும் தான் இல்லை, மற்ற எல்லா வானரப்படையும் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ குரங்குகள் அங்கே இருக்குது. இந்த குரங்குகள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் இயல்பாகவே கொண்டு போய் மரத்து மேலே அங்கங்கே வச்சிருது. ரேடியோலாம் மேலே பார்த்துட்டு இந்த ரேடியோலாம் தூக்கிட்டு போய் மேலே மாட்டதா அப்படின்னு அபர்ணா ஆச்சரியமாக கேட்பா. அப்படி எல்லா பொருட்களையும் கொண்டு போகக்கூடிய குரங்குகள். இதனால தான் சாச்சுவுக்கு அந்த குரங்குகளாலே பிடிக்கிறது இல்லை. அவனுடைய பொம்மைகள்லாம் கொண்டு போய் மரத்து மேலே வச்சுக்கிது, தூக்கிட்டு போகுது அப்படிங்கிறதால அந்த குரங்குகள் ஒரு வில்லனாகவே பார்க்குறான் சாச்சு. அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் தான் கோவப்பட்டு துப்பாக்கியால் ஒரு குரங்கை அவன் சுட்டுறான். அந்த குரங்கு இறந்து போயிடுது. அதை அந்த வீட்டிலே தான் எங்கேயோ ஒரு இடத்துல புதைக்கிறாங்க. அது எங்கே புதைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு க்ளூ கூட நமக்கு ஒரு காட்சியில் இன்டெரக்டாக எப்படி காட்டப்படுதுன்னா, அப்புறம் நான் அந்த காட்டுக்குள்ளே வரும்போது ஒரு குரங்கு பொம்மையை கீழே போடும், எரிஞ்ச மாதிரியான ஒரு குரங்கு பொம்மையை. அப்போ ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குரங்கு பொம்மை விழற அதை எடுத்து பார்ப்பா அப்புறம்னா. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பின்னாடி ஒரு குரங்கு இறந்து போன புதைச்சதை வந்து எடுத்து பார்க்குறது அந்த இடமா தான் இருக்கும். அப்படி இந்த குரங்குகள் வந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் 1000 ரகசியங்களை மூடி மறைக்கலாம், நீங்கள் நிறைய விஷயங்களை யாருக்குமே தெரியாமல் செஞ்சு தான் நினைக்கலாம், ஆனால் இது எல்லாமே இயற்கை வந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த குரங்கு ஒரு விட்னஸ் பண்ணிகிட்டே இருக்குது சைலண்ட்டாக அப்படிங்கிறத அந்த ஒரு மெட்டாஃபேர் மாதிரி இந்த கதையில் வந்து நமக்கு சொல்லப்படுது.
துப்பாக்கி இந்த படத்தில் அது வந்து ஒரு உயிரற்ற பொருளாக இருந்தாலும் ஒரு கேரக்டர் மாதிரியே ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்பு பிள்ளையோட கதையை எடுத்துக்கிட்டோம்னா, அவர் மிலிட்ரியிலேருந்து ஏன் வெளில அனுப்பப்பட்டார்னா அதுக்கு ஒரு துப்பாக்கி தான் காரணம். அதை ஒரு கட்டத்தில் மறந்துட்டார் அப்படிங்கிறதால இவருக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குதுன்னு தெரிஞ்சு அவரை வெளில அனுப்பிடுறாங்க. அப்படி வந்தவர் இம்போர்ட் பண்ணி ஒரு துப்பாக்கியை வச்சிருக்கிறாரு. அந்த துப்பாக்கியை லைசன்ஸ் வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் பீரியடில் அதை சப்மிட் பண்ணணும், சரண்டர் பண்ணணும் அப்படின்னும்பொழுது அது மிஸ் ஆச்சுங்கிற கதை வெளில வருது. நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த துப்பாக்கி மூலமாக தான் குரங்கு ஒன்று இறக்குது, அந்த வீட்டில் ஒரு பையன் இறக்குறான். அந்த வீட்டோடைய குடும்பத்தோடைய நிலைமையே புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயமாக அந்த துப்பாக்கி தான் இருக்குது. அப்போது அப்பு பிள்ளையும் சுமதத்தனும் 2 பாசிபிலிட்டிஸை உருவாக்குறாங்க. ஒன்று என்னென்னா, காட்டுக்குள்ளே நக்சல் நடமாட்டம் இருக்குது, அவங்க தான் துப்பாக்கியை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு கதையும் உண்டாக்குறாங்க. இன்னொரு பக்கம் இவருடைய துப்பாக்கி மாதிரி ஒரு டூப்ளிகேட்டை ஒன்று உருவாக்கி அதை குரங்குகிட்ட கொடுக்கறது மூலமாக இவருடைய துப்பாக்கி திருடப்பட்டது அப்படிங்கிற கதையும் உருவாக்குறாங்க. இப்போ போலீஸ்க்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்னென்னா, இது வந்து இவருடைய அப்பு பிள்ளையோட துப்பாக்கி தான் குரங்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அப்பு பிள்ளைக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிக்கிறதன் மூலமாக போலீஸ்க்கு ஒரு நெருக்கடி உண்டாக்குறார். ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு மறதி வியாதி இருக்கிறவருக்கு எப்படி லைசன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றது மூலமாக போலீஸிலேருந்து, விஓலேருந்து, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் இதில் அடி வாங்குறதால அவங்க அதை காப்பாற்றிக்கிறதுக்காக செகண்ட் தியரி, இவங்களே உண்டாக்கின செகண்ட் தியரியான நக்சல்ஸ் நடமாட்டம் தான் இந்த துப்பாக்கி சூடுக்கு காரணங்கிற மாதிரி அவங்கள முடிவெடுக்க வைக்கிறாரு அப்பு பிள்ளை. ஆனால் ஒரிஜினல் என்னென்னா, உண்மையான அவருடைய துப்பாக்கி அப்படிங்கிறது இதெல்லாம் தாண்டி அவருடைய அறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு, தன் குடும்பத்தை காப்பாற்ற அப்படிங்கிறது தான் உண்மை. அப்பு பிள்ளை இவர் வந்து ஒரு எக்ஸ் மிலிட்டன்ட்னு சொல்கிறோம். ஆனால் இவர் ஏன் மிலிட்ரிக்கு போனார் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்கதை இந்த படத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய நண்பரான சுமதத்தன் கூட சேர்ந்து ஒரு ரெவல்யூஷனரி குரூப், ஒரு நக்சல் மாதிரியான ஒரு இயக்கத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் மீதே வந்து குண்டு போட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேஸில் வந்து இவர் மாட்டப்படுறார். அப்போ இவருடைய அப்பா, அப்பு பிள்ளையோட அப்பா வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இவரை வந்து காப்பாற்றி வெளில எடுத்துகிட்டு போய் மிலிட்ரியில் வர ஜாயின் பண்ணி வர்றார் அப்படிங்கிற கதை சொல்லப்படுது. இந்த அளவுக்கு கான்ஷியஸாக இருக்கக்கூடிய அவர், தன்னை மறதி வெளில தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற அவர் ஒரு கட்டத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் தன் மறதியே ஒரு ஆயுதமாக வைத்து, எனக்கு ஞாபகம் மறதி தான் அப்படிங்கிறதே ஒரு ஆயுதமாக வைத்து ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து தன் குடும்பத்தையே அவர் பாதுகாக்கிறார். அப்போ பாருங்கள், ஒரு ப்ரொடெக்டராக இருக்கார். அவரோட கேரக்டர் தான் ரொம்ப அக்ரெசிவாக என்னடா அப்படி நடந்துக்கிறாரு கடவுளான ஆளாலும் நினச்சாலுமே ஒரு ப்ரொடெக்டராக இருக்கார் ஃபேமிலி. ஸோ அப்படி ஒரு ஃபேமிலிக்கு ப்ரொடெக்டராக இருக்கணும் அப்படின்னு அஜயன் கற்றுக்கிட்டது கூட அவங்க அப்பா மூலமாகத்தான் இருக்கலாம். அப்பு பிள்ளையோடைய ஞாபகம் மறதி இந்த படத்துடைய திரைக்கதையை சுவாரஸ்யப்படுத்துறதே அவருடைய மறதி தான் அப்படின்னு சொல்லலாம். எதனால் இவர் இது செய்கிறாரு, திரும்ப திரும்ப எப்படி ஏன் ஒரு சைக்கிள் மாதிரி இதே பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவர் மீது சந்தேகம் வர்றதுக்கு காரணமும், இன்னொன்று நம்ம டிசீவ் பண்ணுறதுக்குமே இந்த ஞாபகம் மறதிங்கிறது இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான ஞாபகம் மறதி அவருக்கு இருக்குது, அவருக்கு எது ஞாபகம் இருக்குது, எது ஞாபகம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் படத்தில் வரையறிட்டு இதை நமக்கு சொல்லவே இல்லை, ஓப்பனாக விட்டாங்க. அதன் மூலமாக நாமளே அவருக்கு எது ஞாபகம் இருக்குது இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அடிப்படையான சில விஷயங்களே அவர் மறந்துடுறாருன்னு சொல்லலாம். தான் வீட்டுக்கு வர்ற பாதையை மறந்துடுறாரு. சில நேரம் பஸ்ஸை ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்துடுறாரு. பஸ் எதுவும் வரலன்ற போது தன் மகனுக்கே கால் அடித்து அது வேறு மாதிரி கேட்டு அவர் வீட்டுக்கு வர்றாரு. பாஸ்டெல்லாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கிறாரு. வீட்டில் வந்து சில பேப்பர் கட்டிங்ஸ், நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸை வச்சுருக்கிறாரு. சில ஃபோட்டோஸ்லாம் மூலமாக சில மனிதர்களோட முகங்களை ஞாபகம் வச்சுக்கிறாரு. ரொம்ப முக்கியமான சர்க்கிளில் வந்து ஃபோனில் ஒரு 10 பேர் கான்டாக்டாக சேவ் பண்ணி வச்சுருக்காரு. ஒரு சர்வே வருவாங்க, வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க பேரை கேட்கும்போது கூட தன் ஃபோனை பார்த்து அந்த பேரை சொல்லுவார். அவங்களோட பேர், டாட், இனிஷியல் இதெல்லாம் சொல்கிறது மூலமாக அவருக்கு தன் கூட இருக்கிறவங்க பேரை கூட மறந்துடுவார் வந்து அதை ஃபோனில் எழுதி வச்சிருக்கிறாரு. இதை வந்து அப்புறம் நான் பார்த்துருவாங்க. அந்த ஒரு காட்சியில் மூலமாக அவர் ஃபோன் எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். தன்னை பார்க்க வர தெரியாத ஒரு நபர்களை இவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்பு பிள்ளை அப்படின்னா, ஒவ்வொரு ஹியூமன்ஸுக்கும் ஒரு ஹியூமன் நோட்ஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிறார். அவங்க யார், எப்பேற்பட்டவங்க, அவங்க பேர் என்ன, இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சாங்க, அவங்க கூட நம்ம பண்ண கான்வர்சேஷன் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிறது மூலமாக அடுத்த டைம் வந்தால் சகஜமாக அவங்ககிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு. இதை காட்சியாக நிழல் ரவி முதல் அவரை பார்க்க வருவார். அவரோட ஃபோட்டோவும் அங்கே இருக்கும். அவர் கூட ஆர்மியில் வேலை செஞ்சவர் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. நண்பர் மாதிரி கேஷுவலாக நம்ம இந்த பீரியடில் அங்கே இருந்தோமே, இந்த வாரில் இருந்தோமே அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷன்லாம் அவரும் கேஷுவலாக பேசுவார். ஆனால் மெல்ல மெல்ல தான் தெரியும் நமக்கு அந்த பேப்பர் வச்சுக்கிட்டு அவர் வந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாரு அப்படின்னு ஒரு பக்கமாக புரட்டி பேசுகிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்போ அந்த பேப்பரில் ஒரு குறிப்பு எழுதியிருப்பார், லாஸ்ட் டைம் வரும்போது இவன் பேச்சு சரியில்லை, இவனை நம்பாத அப்படிங்கிறதுலாம் ஒன்று தெரிஞ்சவொடனே கான்ஷியஸ் ஆகி சில தப்பான தகவல்களை சொல்லி பேசுவார். நிழல் ரவி அதுக்கு மேட்ச் பண்ணி பேசுவார். அப்போ தான் இல்லை இவன் பொய்யானவன் அப்படிங்கிறது தெரிஞ்சு அங்கே ஒரு பிரச்சனை வரும், கைகலப்பு வரும். அந்த பிரச்சனையோட முடிவில் நல்லா கவனிச்சிங்கன்னா நிழல் ரவி வந்து அந்த பேப்பரில் சில சீட்டுகளாக கிழிச்சு எடுத்துகிட்டு போயிடுவார். இது எதுக்காக, இதெல்லாம் நம்ம வந்து நிழல் ரவி மேலே வந்து சந்தேகப்படுவோம். எதுக்காக அவர் வராரு, ஏன் இப்போ ஏதோ ஏமாத்துறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த காட்சி முடிஞ்சோடனே நிழல் ரவி வெளில போகும்போது ரொம்ப கேஷுவலாக, ஏன்னா இவர் மறந்துடுவார் நடந்ததெல்லாம், டக்குன்னு கேஷுவலாக பேசிட்டு பாய் சொல்லிட்டு போவார். இவரும் நார்மலாக இருப்பார். அப்போ அவர் மறந்துடுவார் அதுக்குள்ளே இப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம். இந்த காட்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் எப்படி வெளி ஆட்களை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறதும், இவரோட மெமரி வந்து எப்படி எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக எப்படி மறக்கிறாரு, ஞாபகம் வச்சுக்கிறாருங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியும். பின்னாடி தான் நமக்கு தெரிய வரும். ஒரு காட்சியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படியில் இந்த நிழல் ரவி
சொல்லும்போது தான் நமக்கு தெரிய வரும் அவர் வந்து ஒரு டாக்டர் அப்படிங்கிறதும். இவரை ட்ரீட் பண்ணுறதுக்காக அவ்வப்போ வந்து ட்ரீட் பண்ணுறாரு. டேரெக்டாக ட்ரீட் பண்ணால் வந்து அவர் அதை ஏற்றுக்க மாட்டார் அப்படிங்கிறதால அவரோட நண்பர் மாதிரி அது ஒரு அங்கே வச்சிருக்க ஃபோட்டோ இது எல்லாமே ஒரு குக்கட் ஸ்டோரி அப்படிங்கிறது நமக்கு அப்போ தான் தெரிய வரும். இவரை ட்ரீட் பண்ணுறதுக்காக தான் அப்படி நடந்துக்கிறார் அப்படிங்கிறதும். திரும்ப இந்த ஆள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு, அடுத்த டைம் வந்தால் கண்டுபிடிச்சிருவாருங்கிறதா தான் அந்த சீட்லேருந்து அதெல்லாம் கீழ்ச்சிட்டு நிழல் ரவி போகிறாரு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிய வரும். அதுவே நமக்கு ஒரு ட்விஸ்ட்டாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு காட்சியாக அமையும். இதே போல் இன்னொரு இடத்துல அப்பு பிள்ளையோட உண்மையாகவே வேலை பார்த்த அவருடைய பழைய நண்பர் வந்து சொல்லும்போது தான் சில உண்மைகள் அஜய்க்கே தெரிய ஆரம்பிக்கும். என்னென்னா மிலிட்ரியிலேயே அவர் உண்மையாகவே ஒரு துப்பாக்கி தொலைச்சிட்டார் அப்படிங்கிறதும், அந்த தொலைச்சது பிறகு அவரை வந்து அனுப்பிட்டாங்க பாதியிலே வேலையை விட்டு அப்படிங்கிறதுக்கான அந்த சர்டிஃபிகேட்லாம் அவர் காட்டும்போது அந்த உண்மை தெரிய வரும். ஸோ அப்படி இந்த மெமரி லாஸ் சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் அவர் ரீசெட் ஆகும்போது அவருக்கு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா, ரீசெட் ஆன பிறகு தன்னுடைய பேரன் காணும், அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவன் வந்து அதுக்கு முன்னாடி அவர் கண்டுபிடிச்சதுனால ரீசெட் ஆன பிறகு அவன் காணாப்போனான்ற வரைக்கும் ஞாபகம் இருக்குது, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறார். அவர் எழுதி வச்ச குறிப்புகள் எடுத்து பார்க்கும்போது 2 புல்லட் மிஸ்ஸிங் அப்படிங்கிறது அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஓகே, 2 புல்லட் மிஸ்ஸிங். ஒன்று என்ன ஆச்சு, மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறார். சுமதத்தனை போய் பார்க்குறாரு. சுமதத்தன் சொல்கிறான், இந்த மாதிரி உன் பேரன் வந்து துப்பாக்கியில் ஒரு குரங்கை கொண்டுட்டான், அதை நம்ம தான் புதைச்சோம் அப்படின்ற விஷயம்லாம் அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஓகே, ஒரு புல்லட் காணா போனதுக்கான காரணம் கிடச்சிருச்சு. இன்னொரு புல்லட் எங்கே, அதை தேடி மறுபடியும் போகிறார். கடைசியாக தன் பேரனை பார்த்த அன்றைக்கி என்ன நடந்தது, அன்றைக்கி உங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன ரிப்போர்ட் வந்தது, இப்படி இதெல்லாம் ட்ராக் பண்ணுறார். ட்ராக் பண்ணி ஃபைனலாக தன் பேரனுக்கு என்ன நடந்ததுங்கிறத யூகிச்சிடுறார். முதல் தடவை எப்படி யூகிச்சாரோ ஒவ்வொரு சைக்கிளையும் இப்படி தான் யூகிக்கிறார். ஸோ இப்படி ஒரு சைக்கிளில் அவருக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டார். தன் பேரன் எப்படி இறந்தாங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி அவர் எரிச்சிட்டு இருக்கும்பொழுது அப்போ அவருடைய மகன் அஜயன் வந்து பின்னாடி வந்து கட்டிப்பிடிக்கும்போது அவர் சொல்கிறார், என்னோடய 2வது புல்லட் மூலமாக தான் பேரன் இறந்துட்டான் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அதை வந்து என் மகனோ இல்லை மருமகளோ கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க, தற்செயலாக ஏதோ ஒரு ஆக்சிடென்டலாக நடந்திருக்கும். அது யார் பண்ணியிருந்தாலுமே என் குடும்பத்துக்கு தான் அது பிரச்சனை அப்படிங்கிறதால நான் அதை மறக்க விரும்புகிறேன், இது வெளில தெரியாமல் இருக்க தான் அவர் எரிக்கிறார் அப்படிங்கிற உண்மையை அங்கே சொல்கிறார். அப்போ அந்த மொமெண்ட் வரைக்குமே அவர் அந்த பேரனை புதைச்சங்கிற வரைக்கும் அவர் ஞாபகம் இருக்குது. ஆனால் அது ரீசெட் ஆகி திரும்ப அடுத்த சைக்கிள் வரும்போது அதை மறந்துடுறார். இதனால தான் அஜயனே ஒரு இடத்துல சொல்கிறான், தன் மகனை எங்கே புதைச்சிங்கன்னு நான் அவரை கேட்கலான்னு நினச்சேன், ஆனால் அதை கேட்டால் இன்னும் புது பிரச்சனைகள் உண்டாயிடுமோ அப்படிங்கிறதால நான் கேட்கல அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்படி இவரோட ஞாபக மறதியை பற்றி 3 பேர் 3 வெவ்வேறு இடங்களில் சொல்கிறாங்க. இவரே ஒரு இடத்துல சொல்கிறாரு, நிழல் ரவி டாக்டர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, இவருடைய முன்னாள் அந்த இராணுவத்தில் வேலை செஞ்ச ஒரு நண்பர் 3 பேருமே சொல்கிறது என்னென்னா, இவர் எதை ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை மட்டும் அவர் ஞாபகம் வச்சுக்கிறாரு, இது ஒரு வகையில் வரம் தான் அப்படின்னு அவங்களாம் சொல்கிறாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு வகையில் இது ஒரு டூலாகவும் ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் பயன்படுத்துகிறார். எப்படி அப்படின்னா, இவரோட நண்பர் சொன்னார் இல்லையா, இவருக்கு ஆர்மிலேயே வந்து இவர் மறந்துட்டார் பிஸ்டல் அப்படிங்கிறதுக்காக வெளியே அனுப்பப்பட்டார், ஒரு சர்டிஃபிகேட் காமிக்கிறார்ல, அந்த சர்டிஃபிகேட்டையும் ஒரு டூலாக வச்சுக்கிட்டு தன் குடும்பத்தை காப்பாற்ற என்னோட துப்பாக்கிக்கு நீங்கள் எப்படி லைசன்ஸு கொடுத்தீங்கன்னு இந்த போலீஸ்காரங்களே ஒரு இக்கட்டுகளை கொண்டாந்து விடுறாரு இல்லையா, அப்போ இந்த சர்டிஃபிகேட்டை காட்டும்போது ஆஹா இவருக்கான நம்ம லைசன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு போலீஸ்காரங்களை வந்து ஒரு பக்கம் பேக் அடித்து இவங்க கிரியேட் பண்ண இன்னொரு ஸ்டோரியான அந்த நக்சல்ஸ் பக்கம் தள்ளுறாரு இல்லையா, அவங்கள அந்த பக்கம் தள்ளுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அவர் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார்றது, அங்கே யூரின் போகிறது, இது எல்லாமே ஒரு ட்ராமாவாக தன் மெமரியே வந்து ஒரு டூலாக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்தி தன் குடும்பத்தை காப்பாற்றுகிறார். இப்படி இந்த மெமரி லாஸ் அப்படிங்கிறது படம் முழுக்க ஒரு எமோஷனலாகவும் கடைசியாக தன் குடும்பத்தையே பாதுகாக்கவும் ஒரு விஷயமாக அப்பு பிள்ளை பயன்படுத்துகிறார். சாச்சு இறந்து போயிட்டான் அப்படின்னு அஜயனுக்கு தெரியும். சாச்சு காணா போயிட்டான், எங்கே போயிட்டான், எங்கே இருக்கான் அப்படிங்கிறது வந்து அப்பு பிள்ளைக்கு தெரியாது. ஓவராலாக அவனுடைய பாடி எங்கே இருக்குங்கிறது படத்தில் நமக்கு எங்கேயுமே காட்டப்படாது. இந்த எல்லா ரகசியத்தையும் தெரிந்த ஒரே ஆள் யாருன்னா சுமதத்தன். ஆமாம், படத்தில் ரொம்ப கம்மியான போர்ஷன்ஸில் அங்கங்கே ஒரு சின்ன கேரக்டர் மாதிரி காட்டப்படுற சுமதத்தனுக்கு தான் எல்லா ரகசியமும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த படம் முழுக்க வெளிப்படுத்தவே மாட்டான். ஆனால் அவனுக்கு தான் தெரியுங்கிற லீக்ஸ் படம் முழுக்க நமக்கான அதுக்கான க்ளூஸ் வந்து கிடைக்குது. எஸ், சுமதத்தன் நமக்கு படத்தில் எப்படி அறிமுகமாகறான், அவன் வந்து ஏதோ ஒரு நக்சல் ஆக்டிவிட்டியில் வந்து ஈடுபட்டு இருக்க ஒருவனாகவும் போலீஸ்க்கு வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கான் சரக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் கேரக்டராக தான் நமக்கு காட்டப்படுது. சம்பவம் நடந்த அன்னைக்கு சாச்சு வந்து குரங்கை கொண்டுடுறான், துப்பாக்கியால் சுட்டுடுறான். அப்போ கோவப்பட்டு அப்பு பிள்ளை அவனை போட்டு அடிக்கிறார். அப்போ இந்த குரங்கு இறந்து போனது வந்து புதைக்கணும் இல்லையா, அப்போ சுமதத்தன் வரும்பொழுது இந்த குரங்கை புதைக்கிறதுக்கு மம்முட்டி எடுத்து கொடுக்குறாரு. அப்போ சுமதத்தன் தான் அதை புதைக்கிறான். நல்லா கவனிச்சிங்கன்னா துப்பாக்கி அங்கே கீழே வரும், அப்பு பிள்ளைக்கு உள்ளே போயிடுவார். அந்த பையன் சோகமாக அங்கே படிக்கட்டில் உட்காந்துட்டு இருப்பான். அந்த துப்பாக்கிக்கு என்ன ஆனதுன்னு நமக்கு நேரடியாக காட்டப்பட்டிருக்காது. இதை புதைச்சிட்டு இருக்கும்பொழுது சுமதத்தன் இதை புதைச்சிட்டு இருக்கும்பொழுதே அப்பு பிள்ளை வந்து பாயசத்தை வந்து கொடுப்பார். அப்போ அவருக்கு எல்லாமே மறந்துடும், கொன்னது புதைச்சது எல்லாமே மறந்துடும். பாயசத்தை கொடுக்கும்போது தான் ஈவன் சுமதத்தனுமே ஷாக் ஆகும். அவனுக்குமே முதல் முறையாக அவர் ஞாபக மறதியில் மாட்டிக்கிட்டு இருக்காருங்கிற உண்மையை அப்போ தான் சுமதத்தனுக்கு தெரியும், ஒரு மாதிரி பார்ப்பான். இப்போ அந்த துப்பாக்கி என்ன ஆனது நமக்கு டேரெக்டாக அப்போ காட்ட மாட்டாங்க. அதன் பிறகு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்னென்னா அந்த துப்பாக்கியை மறுபடியும் சாச்சு எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிறது தான். அன்றைக்கி இரவு அஜயனும் வீட்டில் இருக்க மாட்டான், அவங்க அப்பா அப்பு பிள்ளையும் வீட்டில் இருக்க மாட்டார். அம்மா
கூட வந்து சாச்சு இருப்பான். அப்போ அவன் கையில் இருக்க துப்பாக்கி வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அவன்கிட்ட இருந்து பிடுங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ 2 பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு சின்ன அந்த கைகலப்பில் அம்மா தெரியாமல் பையனை சுட்டுடுவாங்க. இதுதான் நடந்த சம்பவம். அங்கேயே விழுந்து இறந்துருவான், ரத்த வெள்ளத்தில் கிடப்பான். அப்போ வர்ற அஜயன் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுவான். தன் பிள்ளைக்கு என்ன ஆச்சு என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்ச பிறகு இதை உடனே சூசைட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அவனோட மனைவி. ஏற்கனவே கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. சூசைட் பண்ண ட்ரை பண்ணோடனே அவசரமாக அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போவான். அந்த டைம் அந்த பையனுடைய பிணத்தை அப்படியே வச்சுட்டு கதை சாத்திட்டு போவான், எதுவுமே பண்ணாமல். போயிட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது பார்த்தா அங்கே அந்த பிணம் இருக்கிறதுக்கான எந்த ஒரு அடையாளமே இருக்காது, எல்லாமே க்ளீன் பண்ணப்பட்டிருக்கும். அப்போ உடனே அவங்க அப்பாவை போய் பார்ப்பான். அவங்க அப்பா கேஷுவலாக சாப்பிட்டுட்டு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் எழுந்து போவார். இதன் மூலமாக அப்பா தான் அந்த பாடியை கொண்டு போய் எங்கேயும் டிஸ்போஸ் பண்ணிட்டாரு, ஆனால் டோட்டலாக அவர் மறந்துட்டார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த டிஸ்போஸ் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத நமக்கு படத்தில் காட்டப்படலை. ஆனால் நாம் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, கண்டிப்பாக சுமதத்தனுடைய உதவி இல்லாமல் இதை அப்பா பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா முதல்லையே குரங்கை புதைக்கும் போது கூட அவங்க அப்பா அதை பண்ண மாட்டார், அப்பு பிள்ளை பண்ண மாட்டார். அந்த மம்முட்டி எடுத்து கொடுப்பார், அவன் தான் புதைப்பான். அப்போ கண்டிப்பாக இவ்வளோ பெரிய பையனை புதைக்கிறதுமே சுமதத்தனுடைய உதவி இல்லாமல் பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ சாச்சுவை வந்து புதைச்சது சுமதத்தன் தான் அப்படிங்கிறது நம்மளால் அசியூம் பண்ண முடியுது. ஆனால் எங்கே புதைச்சான் அப்படிங்கிறது படத்தில் நேரடியாக எங்கேயுமே காட்டப்படலை. ஓகே, என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, படத்தில் நமக்கு காட்டப்படக்கூடிய அந்த லேண்ட்ஸ்கேப்லாம் யோசிச்சிங்கன்னா, வீடு அவ்வளோ பெரிய அந்த வனத்துக்கு நடுவில் ஒரு வீடுன்னா அங்கே புதைக்க வாய்ப்பு இருக்கே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒரு குரங்கு இறந்து போய் புதைச்சதையே வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் வாய்ப்புகள் அங்கே இருக்குது. ஈஸியாகவே ஒரு வீட்டில் ஒரு பையன் காணோம், ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அங்கே புதைச்சா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வீட்டை சுற்றி புதைக்க வாய்ப்புகள் இல்லை. ரெண்டாவது, அஜயன் வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு பகுதியை வந்து அவனுக்கானது, அவன் தான் அந்த இடத்த பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே அது நமக்கு விஷுவலாக எதுவும் பெருசாக காட்டப்படுறது இல்லை. மூணாவது பாசிபிலிட்டி என்னென்னா, சுமதத்தன் அவனை படத்தில் 2-3 இடத்துல காட்டுறாங்க. காட்டப்படும் போதெல்லாம் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுங்கிற போர்டு இருக்குது, பக்கத்தில் அவனுக்கான அந்த ஹட் இருக்குது. அந்த எல்லாமே பார்த்திங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடிய அந்த ஹட்டு, அதுக்குள்ளே தான் அவன் தங்குறது காட்டப்படுது. அது வந்து ஒரு சாதாரண லேமேன் அங்கே போய் இருக்க முடியாது. நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நக்சல்லேருந்து திரும்பி வந்து அவங்களுக்கு வந்து ரீஹாபிட்டேஷனுக்காக அவங்களுக்கு வந்து லோ ப்ரொஃபைல் ஒர்க்லாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடியவன். அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு வந்து அவன் சரக்கெலாம் சப்ளை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. ஸோ அப்படி இருக்கிறவன் ஏற்கனவே ஒரு பேட்டர்ன், ஒரு குரங்கு இருந்தபோது புதைத்தவன் திரும்ப இந்த சாச்சுவையும் அவன் தான் புதைச்சிருக்கணும். அப்போ சேஃபான ஒரு இடம் அப்படின்னா அவன் இருக்கக்கூடிய ஏரியா, அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே புதைச்சாதான் இவனை தாண்டி யாருமே அந்த ஃபாரஸ்ட்குள்ளே வந்து பார்க்கவோ தேடவோ முடியாது. அப்படிங்கிறதால ரொம்ப சேஃபான இடமா அவனை சுற்றி அவன் இருக்கக்கூடிய இடத்துல தான் புதைச்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். சரி, எதுக்காக சுமதத்தன் இதெல்லாம் இவ்வளோ தூரம் இறங்கி செய்கிறான் அப்படின்னு பார்த்தா, அப்பு பிள்ளையோட நெருங்கிய நண்பன் அவன். ஆரம்பத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து நக்சல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டு போலீஸ் ஸ்டேஷன் மேலே குண்டு போட்டாங்கங்கிற பிரச்சனையிலேருந்து இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க இந்த குடும்பத்தோடு அப்படின்னு காட்டப்படுது. அஜயனையும் அவங்க அண்ணனையும் தூக்கி வளர்த்தது இவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு இடத்துல வீடியோ காலில் அவங்க அண்ணன் சொல்வார், என்ன தான் நம்மளை தூக்கி வளர்த்துருந்தாலும் அவங்க கூட ரொம்ப பழகாதுன்னு ஒரு இடத்துல சொல்கிறது மூலமாக சுமதத்தன் இந்த குடும்பத்தோடு நெருங்கியவன் அப்படிங்கிறதும், இந்த 2 ஜென்ரேஷன் இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷனான சாச்சு கூட சேர்ந்து இருக்கிற மாதிரியான சில வீடியோக்கள்லாம் ஆர்கியூ மூலமாக நமக்கு காட்டப்படுது. நிறைய விஷயங்கள் ஃபோட்டோ ஆர்கியூ மூலமாக இந்த படத்தில் இன்டெரக்டாக சொல்லப்படுது. ஸோ இதன் மூலமாக அவன் குடும்பத்துக்கு எவ்வளோ விசுவாசமானவன், ரொம்ப முக்கியமானவன் அப்படிங்கிறது தெரியுங்கிறதால கண்டிப்பாக சுமதத்தன் தான் இதையெல்லாம் செய்திருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு புலப்படுது.